Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பிக் அ கிறிஸ்டல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்கள் முன்னாடி 3 கிறிஸ்டல் இருக்கு. ஸோ அதில் ஏதோ ஒரு கிறிஸ்டல் இல்லை ஒரு மோர் தேன் 1 கிறிஸ்டல் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன மெசேஜ் வருதோ அதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளார வந்துட்டு போகலாம். ஸோ 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1. ஸோ இந்த கிளியர் குவார்ட்ஸ். ஸோ இந்த டவர் கிறிஸ்டல். ஓகேவா? ஸோ தெரியுதா? ஸோ இந்த கிறிஸ்டல். பைல் நம்பர் 2. இந்த குட்டி மினி ட்ரீ. அண்ட் பைல் நம்பர் 3. இந்த பிரேஸ்லெட். ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதில் என்ன மெசேஜ் வருதோ அதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜ். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரையாரிட்டிஸில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க, முக்கியத்துவம் கொடுத்தீங்க, வேலை விஷயமா அதிக கவனம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃபேமிலியோட எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. ஸோ கொஞ்சம் உங்களோட மைண்ட் ஃபேமிலியை நோக்கி வந்துட்டு இருக்கும். ஓகே? ஸோ அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக கூட இருக்கும். வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஃபேமிலியோட ஒரு சப்போர்ட் வந்துட்டு இந்த டைமில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐ திங்க் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு வெரி குட் வைப்ரேஷன், ஒரு நல்ல ஒரு எனர்ஜி அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார நிறைய ஒரு இது கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம், இந்த ஒரு ஃபீலிங். பட் ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அது மாதிரி இந்த டைம் பீரியடில் உங்களோட பாரங்களாக இருக்கட்டும், யோசனைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பயம் எல்லாமே வந்துட்டு விலகும். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்க வரும். இன்ஃபேக்ட் நீங்களே உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி ஏதோ ஒரு பயந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் அந்த பயம் விலகி நல்ல ஒரு மைண்ட் செட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? வேலை விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா வேலை விஷயத்துல தான் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு முயற்சிகள்ங்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலை விஷயத்துல முயற்சிகள் இன்னும் கொஞ்சம் அதிக தேவைப்படுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? பட் ஆனால் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும்னு சொல்றது உங்களோட ஹெல்த். ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து ரொம்ப உங்களை நீங்களே வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகாமல் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் எனர்ஜி வந்து பேலன்ஸ் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கொஞ்சம் ஃபேமிலியோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மந்த்துக்குள்ளாரே சொல்லலாம் ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களை நோக்கி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அது கேட்ட உடனே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே? ஸோ கெரியரில் எஃபோர்ட்ஸ் கொஞ்சம் முக்கியம். கெரியரை பொறுத்த வரைக்கும்
அந்த கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் தேவை, இன்னும் ஐடியாஸ் தேவை. ஐடியாஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு பாயில் நம்பர் 1க்கு. அதாவது முன்னாடி இருந்த ஒரு பாயில் ஒரு 2 months ஒரு 3 monthsக்கு முன்னாடி இருந்த பாயில் நம்பர் 1 இப்போ இருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்கள் உங்களையவே கேள்வி கேட்கக்கூடிய டைம் இது. ஓகேவா? ஸோ பட் பர்சனல் லைஃப்பில் பார்க்குறப்போ கொஞ்சம் நிறைய ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. அண்ட் ஸ்பிரிட் அனிமல்ஸ் உங்களோட வந்து கனெக்ட் ஆகும். உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் இருக்குது, இல்லை ஸ்பிரிட் அனிமல்ஸ், இதோட எனர்ஜி வந்து இந்த டைம் பீரியடில் ரிசீவ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு சைன், ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ், இது மூலயமா ஒரு சைன் வந்துட்டு கிடைக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பீப்புள் எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், இல்லை அது மூலியமாக நீங்கள் மீட் பண்ணுற கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யாரோ வேலை சம்மந்தமான ஒரு விஷயம், அந்த இடத்துல யாரை மீட் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேவா? ஸோ வேலை செய்கிறவங்களுக்கு இது பொருந்தும். ஓகே. ஸோ வந்து கொஞ்சம் ஒரு எனர்ஜி ட்ரெயினிங் ஒரு பக்கம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். பட் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எல்லாத்தையும் மைண்டில் போடாமல் இருந்தீங்கன்னா எதுவுமே இல்லை. யூ கெட் ஒன்லி த ஹாப்பி நியூஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் த ஹாப்பி நியூஸ். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு டார்க்னஸ்ல இருந்து ஒரு லைட் அதுக்குள்ளே வரப்போ இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வர போறீங்க. ஏதோ ஒரு குழப்பங்கள்ல ஏதோ ஒரு மைண்டெல்லாம் ரொம்ப அப்படியே இருட்டா டார்க்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமா அது விலக ஆரம்பிக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? ஜஸ்ட் அந்த டார்க் அண்ட் பிரைட்னஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட் வந்துட்டு கொடுக்க போகுது பாயில் நம்பர் 1க்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து எஸ், ஈவில் ஐ கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சம்திங் இஸ் லீவிங் உங்கள் லைஃப்லேயே உங்கள் மைண்டில் மோஸ்ட்லி மைண்ட் ரிலேட்டடாக இருக்கு. ஒரு விஷயம் விலக போகுது இந்த டைம் பீரியடில். ஓகே. சம்திங் இஸ் லீவிங் ஃபார் பெட்டர்னு சொல்லலாம். அது உங்கள் நல்லதுக்காக அந்த ஒரு விஷயம் விலக காத்திருக்கு. Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2. So pile number 2க்கு என்ன மெசேஜ் வருது பார்ப்போம். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த டைமில் ஏதோ ஒரு எஸ்பெஷலி உங்களோட மேரேஜ் லவ் சம்மந்தமாக ஒரு முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. மேபி ஒரு சில பேருக்கு ப்ரப்போசல் வந்திருக்கலாம், இல்லை வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாரையாவது பிடிக்கும். ஸோ இது என்னன்னா உங்களுக்குள்ளார இருந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்க்கு ஒரு ஆக்ஷன் ஒரு ஸ்டெப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ். ஸோ இது என்னன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 2 ரொம்ப ஸ்லோ. அதாவது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறீங்க, எமோஷன்ஸ் ஆகிறீங்க, ஆசைப்படுறீங்க. ஆனால் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றப்போ ரொம்ப டிலே ஆகுறீங்க. ஸோ ஒரு வெரி குவிக் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது இந்த டைமில். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டைம் வந்து ஒரு சில பேருக்கு குவைட் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களோட தனிப்பட்ட ஒரு மைண்ட் செட் ஃப்ரீடம் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த டைம். ஓகேங்களா? அது கிடைக்கிற இந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு பைல் நம்பர் 2 நீங்கள் வந்து நான் எந்த எஃபோர்ட்டும் போட மாட்டேன் ஆனால் அதுவாக சரியாகணும் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ், கொஞ்சம் அந்த இடத்துல மைண்ட் செட் மாறது இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆட்டிடியூட் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். பைல் நம்பர் 2க்கு இந்த டைம் பீரியட்ல ஆட்டிடியூட் சேஞ்சஸ்
எதிர்பார்க்கலாம். அதாவது நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு சில பேர் நல்லாவே வந்து பண்ணுவீங்க. ஆட்டிடியூடு வந்துட்டு வரும். இவ்வளோ நாளாக ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டராக, ஒரு நல்ல ஒரு லவ்வபிள் பர்சன் அப்படின்ற ஒரு 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 கேரக்டராக, ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இந்த ஆட்டிடியூடெல்லாம் உள்ளே வர மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாமே இந்த டோன்ட் கேர் வைப்புன்னு சொல்லுவோம்ல, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் இனிமேல், போதும் இனாஃப் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வைப் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது பைல் நம்பர் 2க்கு. பட் சம்டைம்ஸ் இட் இஸ் நெசசரி பைல் நம்பர் 2க்கு. பிகாஸ் பைல் நம்பர் 2 நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருப்பீங்க. லவ் பண்ணுறேன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் பண்ணுவேன், இல்லைனா பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு ரீடிங் தான், டெஃபினெட்லி. ஓகே, ஸோ டேக் ஆக்ஷன். உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணணுமோ அது இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு 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 சில பேருக்கு ஒரு குட் பி அ சோல்மேட், அப்படி இல்லைன்னா வந்து இது உங்களோட ட்ரீம் லவ்னு கூட சொல்லலாம். சரி, அந்த ஒரு உணர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா இட் குட் பி ஒரு சாங்கை கேட்குறப்போவோ, நீங்கள் உங்களோட சாங் சாய்ஸஸே ஒரு சில பேர் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சாங்கை கேட்கவோ இல்லை நீங்கள் அந்த ஃபீலிங் வந்துட்டு சம்திங் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா கவலைகளையும் மறக்க வச்சு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, the energy was so real and good. Sometimes அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆல்தோ ப்ளஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஒரு 99% ஹாப்பியாக இருக்கீங்க. அந்த 1% ஒரு ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், என்டையர் மூட் ஆஃப். ஸோ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு சர்ப்ரைஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு எதிர்பார்க்குறோம் இந்த டைமில். ப்ரொடெக்ஷன் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஈவில் ஐ, செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சி, இந்த ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கு. ஒரு விஷயம், கோ வித் த ஃப்ளோ. அந்த ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக வருது. ஓகேவா? எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்க்காத டைமில். ஸோ இப்போ ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக யோசிச்சுட்டு இல்லாமல் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஓகேவா? அது சைட் பை சைட் ஈவில் ஐ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, ரொம்ப யோசிக்காதீங்க, அவ்வளோதான். ரொம்ப யோசிக்காதீங்க. பயங்கரமாக யோசிக்கிறீங்களா பைல் நம்பர் 2, ஸ்டாப் இட். ஓகேங்களா? யோசிக்கிறதுக்கான டைம் இது கிடையாது. ஜஸ்ட் என்ஜாய். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Pile number 3. Okay, so see, இந்த டைமில் ஒரு விஷயம் எனக்கு எடுத்த உடனே வந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் தொலைச்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பைல் நம்பர் 3க்கு ஒரு பொருளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சம்திங், ஒரு ஃபீலிங், எமோஷன்ஸ், ஏதோ ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். ஏதோ ஒன்று நீங்கள் தொலைச்சிருக்கீங்க, அது திருப்பி இந்த டைமில் வந்துட்டு அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நிறையவே இருக்குது. அது குட் பி வெரி ப்ரீஷியஸான ஒரு விஷயமாக இருக்கலாம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு அது தேவை, ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லக்கூடியதாக கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகே, so you got beautiful sun card.
ஒன்ஸ் அகெயின் பயல் நம்பர் 3க்கு ஒரு மெசேஜ் அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இட் இஸ் அ டைம் அந்த ஒரு ஸ்பார்க்னஸை கொண்டு வாங்க. ஓகேவா? சம்வேர் வந்துட்டு நீங்கள் அந்த உங்களோட என்ன சொல்கிறது, நெகட்டிவிட்டி, வீக்னஸ் இதோடய டீல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, ஸோ அதுக்கான டைம் இது கிடையாது. ஜஸ்ட் டு பிரிங் தட் பியூட்டிஃபுல் ஸ்பார்க்னஸ். ஓகேவா? அண்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யாரோ ஒரு பர்சன் எதிர்பார்க்கலாம். அந்த நபர் வந்துட்டு மேபி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பர்சன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஒரு லவ் க்ரஷ் அப்படின்ற மாதிரி கிடையாது, பட் ஏதோ ஒரு விதத்தில் அந்த நபர் உங்கள் லைஃப்பில் ஒரு ரொம்ப நாள் நிரந்தரமாக இருப்பாங்களாங்கிறது ஒரு கொஷின் மார்க். பட் ஆனாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங், ஒரு எனர்ஜி வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டுமே கொடுக்கும். இந்த டைம் இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? பயல் நம்பர் 3 ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம், ஒரு டே டைமில் கரெக்டாக அந்த ஸ்கெடியூல் படி வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ணுறீங்களா? பிகாஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராப்பரான ரெஸ்ட்டுங்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதனால உங்களோட எனர்ஜி லெவலும் பாதிக்குது, உங்களோட நிறைய விஷயங்களும் வந்து பாதிக்குது. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகேவா? அண்ட் இந்த டைமில் வந்துட்டு ஏதோ ஒரு ஹியூஜான ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஹியூஜ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளார அண்ட் உங்களை சுற்றி வெரி நியராக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிருக்கவே மாட்டீங்க. சம்திங் தட் ஹேப்பன்ஸ், அது அது நடக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ எவ்வளோ சொன்னாலுமே சம்டைம்ஸ் பயல் நம்பர் 3 ஐ டோன்ட் திங்க் ஸோ, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல அப்படி தான் சொல்லுவீங்க. பிகாஸ் பயல் நம்பர் 3க்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எதுவுமே அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப போராடிட்டு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் அதிலிருந்து ஒரு வெளிவரத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. once again beautiful sun. மோஸ்ட்லி வந்துட்டு பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க பயல் நம்பர் 3. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு கைண்ட் ஆஃப் க்ரீன், ஆரஞ்ச் அந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகே? கீப் யோர் மைண்ட் செட் ஷார்ப் பை டேக்கிங் ரெஸ்ட். நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ தட் உங்கள் மைண்டும் கிளியராக ஒரு ஷார்ப்பாக இருக்கும். இந்த டைமுக்கு அது உங்களுக்கு ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. ஸோ 3 பயலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு, வெரி குட் மெசேஜஸ். ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. தேங்க்யூ.